ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் என்ன நடக்குங்க பார்க்கலாம். இந்த ஈஸ்வரியும் பாக்கியாவும் தான் வேணும்னே கோபி மாப்பிளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க கோபி மாப்பிள கண்டிப்பா பாக்கியாவோட வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவே கோவமா வந்த இங்க கமலா பாக்கியாவையும் ஈஸ்வரியவும் நிக்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரி கமலா பேசுற எதையுமே கேட்க தயாரா இல்ல. என் பையன் கோபி என் வீட்டுல தான் இருப்பான். உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் அவன் சந்தோஷமாவும் இல்ல, நிம்மதியாவும் இல்ல. அதனால நீங்க கூப்பிட்ட உடனே எல்லாம் கோபியை அனுப்ப முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க, உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கமலாவை வெளுத்து வாங்கி அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. இங்க கோபிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. பாக்கியாவும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, கோபி இந்த வீட்டுல இருந்தா இப்படிதான், இப்ப கமலா வந்து பிரச்சனை செய்வாங்க, அதுக்கப்புறம் ராதிகா வருவாங்க, ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சாத்த, பிரச்சனை எதுவும் வேண்டானா நீங்க உங்க பையன் கோபியை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா கோபி பாக்கியா வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்கிற ஈஸ்வரி யார் பேச்சையுமே கேட்க தயாராவே இல்ல. இப்படி கோபி வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. ஒரு பக்கம் ராதிகாவோட அம்மா, இன்னொரு பக்கம் ராதிகான்னு எல்லாரும் பாக்கியா மேலதான் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. வேணும்னே பாக்கியா திட்டம் போட்டு இப்படி என் வாழ்க்கையில இருந்து கோபியை பிரிச்சுட்டாரு அப்படின்னு ராதிகா நினைக்கிறாங்க. இங்க மயு ராதிகா கிட்ட சொல்றாங்க, அம்மா அப்பாவை பார்த்து 4 நாள் ஆகுதுமா, அதனால கோபி அப்பாவை போய் பார்த்துட்டு வருவோமா, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அப்பாக்கும் நம்மள பார்க்கணும்னு ஆசையா தானமா இருக்கும், எனக்கு கூட்டிட்டு போங்கம்மா, ஒரே ஒரு தடவை அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு மயு ரொம்ப ஆசையா கேட்கறாங்க. உடனே ராதிகா, எனக்கும் தான் கோபியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கோபி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வேணும்னே அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா மேல உள்ள நம்பிக்கையில அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க போனா நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க மயு, அது மட்டும் இல்லாம நாம வேணும் அப்படின்னு நம்ம குடும்பத்து மேல அக்கறை இருந்தா கோபி இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க. ஆனா மயு ரொம்பவே அடம்பிடிச்சதுனால வேற வழி இல்லாம இங்க ராதிகா மயுவை இங்க கோபியை பார்க்க கூட்டிட்டு போறதுக்காக ஒத்துக்கிறாங்க. இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த கோபி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. என் அம்மா மனசு மாறிட்டாங்க, இத்தனை நாள் நீ என் பையனே இல்லன்னு என் மேல கோவமா இருந்தாங்க, ஆனா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தேவையானதெல்லாம் எங்க அம்மா பக்கத்துல இருந்து பார்த்து செய்யறாங்க. எப்பயும் போல என் பசங்க எல்லாரும் என் பக்கத்துலயே இருந்து என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பாக்கியாவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு சந்தோஷம் எல்லாமே திரும்பி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு கோபி. அது மட்டும் இல்லாம இங்க பாக்கியாவை பார்த்து எப்படியாவது மன்னிப்பும் கேட்கணும், நன்றி சொல்லணும். இப்ப வரைக்கும் பாக்கியா நம்ம கிட்ட பேசாம இருக்காளே, அவன் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா. ஆனாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல பாக்கியாவை தான் பார்த்து பேசணும்னு நினைச்சேன். பாக்கியா என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறதுனால என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாளே அப்படின்னு என்னதான் இங்க பக்கத்துல தான் பசங்களும் ஈஸ்வரியும் இருந்தாலும் கோபியோட மனசு பாக்கியாவை தேடுது. பாக்கியாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு கோபி. அடுத்த நாள் எப்பயும் போல பாக்கியா இங்க யாரையும் நம்ம கவனிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்த உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்கியா வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு வச்சிட்டியான்னு கேட்க, ஆமாத்த சமைச்சிட்டேன், நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன், நீங்க ஜெனியை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லும்போது, ஜெனியை நான் பாத்துக்கிறேன், கோபிக்கு அவன் சாப்பிடுற மாதிரி நீ நல்லா சமைச்சு வச்சிருக்கியான்னு கேட்க, அத்த என்ன சொல்றீங்க, கோபிக்கு நான் சமைக்கணுமா, அதான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேனே உங்க பையனுக்கு நான் செஞ்ச உதவி வரைக்கும் போதும், அவருக்குன்னு நான் எதையும் செய்ய மாட்டேன்னுட்டு, அதான் என் பையனை நான் பார்த்துப்பேன்னு ராதிகா முன்னாடி அந்த பேச்சு பேசுனீங்க. ராதிகாவோட அம்மா கேள்வி கேட்டதுக்கும் என் பையனை பக்கத்துல இருந்து நானே பார்த்துப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன உங்க பையனுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது என்னைக்கும் நடக்காது, வேணும்னா சமைச்சு கொடுங்க, அப்படி இல்லையா பேசாம உங்க பையனை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்புங்க, நான் யாரையும் கவனிக்க மாட்டேன், எனக்கு என் பசங்களும் நீங்களும் தான் முக்கியம், கோபியை கூட்டிட்டு வராதீங்கன்னு சொன்னேன், கூட்டிட்டு வந்தீங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வர வந்துட்டு இருக்கு, எனக்கு வேற வேலை இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பாக்கியா. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, என் பையன் கோபியே மனசு மாறி பாக்கியா மேல ரொம்ப பாசமா இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அந்த பாக்கியா தான் கோபியை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு பாக்கியா மேல ஈஸ்வரிக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோட்டல்ல பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஆர்டரை கொடுத்தவங்க பாக்கியா மேல உள்ள நம்பிக்கையில அவங்க இந்த பெரிய கல்யாண ஆர்டரை கொடுக்கவும் பாக்கியா என்னவோ அந்த பெரிய கல்யாண ஆர்டரை எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க செய்ய சொன்ன சாப்பாடெல்லாம் செய்ய தெரியாதே அப்படின்ற மாதிரி பாக்கியா யோசனை செய்யறாங்க. இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த ஆர்டர் எடுத்துக்க மாட்டேன், ஆனா நமக்கு இது ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, நல்லபடியா செஞ்சா ஏற்கனவே பிரியாணி ஆர்டர் மூலமா கஸ்டமர் நம்மள நம்பாம இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம செஞ்சு மறுபடியும் எல்லாரும் நம்மள நம்பி வர ஆரம்பிச்சிருவாங்க. கிடைக்கிற ஆர்டரை வேண்டான்னு சொல்லவும் முடியாம கிடைச்ச ஆர்டரை எப்படி செய்யறதுன்னு தெரியாமையும் இருக்கேனே அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போன பாக்கியா எப்பயும் போல வீட்டுல உள்ள வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இனியா கோபி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க மயு ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி ராதிகா மயுவை கூட்டிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க. மயு கோபியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா, அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, உங்களை பார்த்து 4 நாள் ஆச்சு, நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், ஆனா பாக்கியா ஆண்டி வீட்டுல வந்து இருக்கீங்க, உங்களை பார்க்க வரலாமா வேண்டாமான்னு அம்மாவும் ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு இருந்தாங்க, நான் தான் உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிச்சு அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கோபியை பார்த்த சந்தோஷத்துல மயு பேச ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆனா ராதிகாவும் மயுவும் பாக்கியாவோட வீட்டுக்கு கோபியை பார்க்க வந்தது சுத்தமா பிடிக்காத ஈஸ்வரி, என்ன ராதிகா எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாதா, என் பையன் உங்க வீட்டுல இருந்தப்ப ஒழுங்கா கவனிக்காம பொறுப்பே இல்லாம இருந்த, இப்ப என் வீட்டுல கூட்டிட்டு வந்து ஆரோக்கியமான சாப்பாடை கொடுத்து இங்க கோபி சந்தோஷமா இருக்கிறானா இல்லையா, மறுபடியும் அங்க கூட்டிட்டு போகணும்னு திட்டம் போட்டு தானே மயுவையும் கூட்டிட்டு வந்திருக்க, நீங்க உங்க வேலையை பார்க்க மாட்டீங்களா, எதுக்காக இங்க உன் பொண்ணால இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மயுவும், பாட்டி அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான், அம்மாவை திட்டாதீங்க, நான் தான் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு மயு ஈஸ்வரிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க.
உடனே கோபி, மயு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா? நான் இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம வீட்டுக்கே வந்துருவேன், நீ கவலைப்படாதமா, நீ நல்லா இருக்கியா? ஆமா, நீ எப்படி படிக்கிற அப்படின்னு இங்க கோபியும் கேட்டுட்டு இருக்க. உடனே ராதிகா சொல்றாங்க, உங்களுக்கு இப்பதான் மயுவை பத்தி ஞாபகமே வருதுலங்க, உங்க பசங்களை பார்த்த உடனே நீங்க மயுவை மறந்துட்டீங்க. ஆனா மயு, அம்மா நான் உங்க கூட இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம உங்களை பார்க்க ஆசைப்பட்டு இங்க வீடு வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்திருக்கா. எப்பதான் நம்ம குடும்பத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல, பேசாம வந்துருங்க கோபி, நான் மயு அம்மானு எல்லாரும் அங்க இருக்கோம்ல, உங்களை நல்லபடியா பாத்துக்கிறோம். ஏன் கோபி இப்படி செய்றீங்க? பாக்கியாவோட வீட்டுக்கா வந்து இருப்பீங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன என் கூட தானே இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் தானே கோபி உங்களை பாத்துக்கணும். பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துருங்க கோபி. மயு உங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறா அப்படின்னு கோபி கிட்ட சொல்லும் போது உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, போதும் போதும் ராதிகா, நீ பேசி என் பையனோட மனசை மாத்திரலாம்னு நினைக்காத. முதல்ல மயு பார்த்த வரைக்கும் போதும், மயுவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. நீ என்ன பேசினாலும் கோபி கண்டிப்பா நீ தான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வரமாட்டான். ஏன்னா பாக்கியா கோபி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, கோபிக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்து கோபியை நல்லா கவனிச்சுக்கிறா தெரியுமா. நான் வேற பக்கத்துல இருக்கேன், என் பையனுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு இங்க ராதிகாவை கோவப்படுத்தி அங்க இருந்து அனுப்பணுன்றதுக்காக பாக்கியாவை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசின ஈஸ்வரி இங்க வந்து, முதல்ல ராதிகா, என் பையன் சந்தோஷமா இருக்கணும் நீயும் உங்க அம்மாவும் நினைக்க மாட்டீங்க போல, அதனாலதான் வீடு தேடி வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கீங்க. கோபி, உன் பொண்டாட்டி ராதிகாவை முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன. உடனே கோபி சொல்றாரு, மயு நீ நல்லா படிக்கணும், இன்னும் கொஞ்ச நாளையில அப்பா அங்க வந்துருவேமா, நீ கவலைப்படாத, உன் பாட்டி ஈஸ்வரி ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் இங்க வந்தேன், உங்களை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராதிகா சொல்றாங்க, அப்ப நீங்க எங்களை நம்பி அந்த வீட்டுக்கு வர மாட்டீங்கல்ல, என்ன பத்தியும் மயுவை பத்தியும் நீங்க எப்பயுமே யோசிக்க மாட்டீங்கல்ல கோபி, உங்களுக்கு உங்க அம்மாவும் உங்க பசங்களும் மட்டும்தான் முக்கியம். இதுக்குதான் மயு கிட்ட சொன்னேன் இங்க வர வேண்டான்னுட்டு. மயு முதல்ல வா மயு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயுவை கூப்பிட்டு வெளியில வரும்போது அங்க வந்த பாக்கியா வந்து ராதிகா கிட்ட சொல்றாங்க, ராதிகா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் கோபி கிட்ட பேசி உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். மயு நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது, உன் அப்பா கண்டிப்பா உன்னை தேடி அந்த வீட்டுக்கு வருவாருமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இதை கேட்ட உடனே ராதிகா ரொம்ப கோவமா பாக்கியா கிட்ட, பாக்கியா இனியும் நான் உங்களை நம்புவேன் நினைக்கிறீங்களா? நீங்க பேசினது எல்லாமே உண்மைதான், நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோபி உங்க வீட்டுக்கு தான் வருவாரு ராதிகா அப்படின்னு நீங்க சொன்னப்ப கூட அப்படிதான் நடக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் உங்க அத்தை ஈஸ்வரியும் பெரிய திட்டம் போட்டு இங்க கோபியோட மனசை மாத்தி என் கூட கோபி அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சு கோபியை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வருவீங்க, நீங்க பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பேசுறது எல்லாம் நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன். என் வீட்டுக்காரரையே என்னை விட்டு நீங்க பிரிச்சுட்டீங்க பாக்கியா, இனி உங்க பேச்சை நான் நம்ப தயாரா இல்ல அப்படின்னு ரொம்ப கோவமா பாக்கியாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு அங்க இருந்த மயுவையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க ராதிகா. இங்க பாக்கியா கிட்ட இனியா சொல்றாங்க, அம்மா உனக்கு பிடிக்கலனாலும் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேமா, அப்பா என்கிட்ட எவ்வளவு பேசி சிரிச்சாரு தெரியுமா, இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, நீ சந்தோஷமா இருக்கிறதுலாம் சரிதான் இனியா, ஆனா மயுவும் இதே மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசணும், சந்தோஷமா பேசணும் அப்படின்னு மயுவும் ஆசைப்படுவாள்ல. உங்க அப்பாவை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அப்ப மயுவோட நிலைமை என்ன ஆகும்னு நீயும் உன் பாட்டியும் யோசிச்சீங்களா? உங்களுக்காகவாது நான் இருக்கேன், நான் இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறேன். ராதிகாவும் மயுவும் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க குடும்பத்துல இருந்து உங்க அப்பாவை பிரிச்சு கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல இப்படி இருக்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் பாட்டிக்கு தான் நான் சொல்றது புரியலன்னா உனக்கும் புரியாம இருக்க இனியா, என்னைக்குதான் நீங்க எல்லாம் திருந்த போறீங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியா இனியாவை பார்த்து திட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பாக்கியா யோசிக்கிறாங்க, நமக்கு வேற ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, இந்த கல்யாண ஆர்டர் மூலமா நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இது எப்படியாவது நல்லபடியா செய்யணும். ஆனா அவங்க சொன்ன ஒவ்வொரு உணவையும் என்னால சமைக்கவே முடியாத அளவுக்கு புதுசா இருக்கே, அது எனக்கு சமைக்கவும் தெரியாது, என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம செழியன் கிட்டையும் ஜெனி கிட்டையும் தனக்கு கிடைச்ச இந்த புதிய கல்யாண ஆர்டரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அங்க கோபி வராரு. பாக்கியா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு கோபி நினைக்கிறாரு, பரவாயில்ல பாக்கியா பெரிய திறமைசாலி தான், நாம என்னதான் பிரச்சனை செஞ்சாலும் இங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமர் வரக்கூடாது, பாக்கியாவோட ஹோட்டல நல்லபடியா நடத்தக்கூடாதுன்னு நாம என்ன பெரிய பிரச்சனை செஞ்சாலும் பாக்கியாவுக்கு அவளோட திறமைக்கு ஏத்தாப்புல ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு நினைச்ச கோபி இங்க பாக்கியா கிட்ட சொல்றாரு, பாக்கியா ஆமா உனக்கு ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் கிடைச்சிருக்கு, நீ பேசிட்டு இருந்ததை கேட்டேன், உனக்கு அந்த சாப்பாடெல்லாம் சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷெஃபை கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ வந்து ஏற்பாடு செய்ய வேண்டியதானே, அவங்க அழகா சமைச்சு கொடுப்பாங்க, நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க பாக்கியா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு கோபி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இதை பார்த்து செழியனும், அம்மா அப்பா எவ்வளவு அழகா நீ யோசிச்சுட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்துட்டு போறாருன்னு பாத்தியாமா, அப்பா எவ்வளவு நல்லா பிசினஸ் செய்யறாரு, அவருக்கு அனுபவம் இருக்கு, அதனாலதான் நீ யோசிச்ச உடனே அப்பாவே உனக்கு எல்லாம் சொல்லி தராருமா, அப்பாவோட நல்ல மனசை நீ புரிஞ்சுக்கோமா அப்படின்னு செழியன் சொல்லிட்டு, அப்பா சொன்ன மாதிரியே பேசாம ஒரு ஷெஃப் ஏற்பாடு பண்ணுங்க, இந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே அப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா அப்படின்னு இங்க செழியனும் சொல்லும்போது, நான் பாத்துக்கிறேன்டா செலியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பாக்கியா. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்கியா வீட்டுக்கு வந்த கோபி பாக்கியாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி பாக்கியா கிட்ட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாக்கியாவுக்கு கோபி இப்படி பேச பேச ரொம்ப கோவம் வருது. இதை பார்த்து செல்வி பாக்கியா கிட்ட சொல்றாங்க, அக்கா என்னக்கா எல்லாமே புதுசா இருக்கு, கோபி சார் உங்ககிட்ட பேச வந்தாலே கோவமா பேசுவாரு, உன்னை திட்டுவாரு, அவமானப்படுத்துவாரு, ஆனா இப்ப என்னடானா நீ என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாரு, நீ கண்டிப்பா இந்த ஆர்டர்
ஆர்டரை நல்லபடியா செஞ்சு முடிப்பேன்னு ரொம்ப பாசமா பேசிட்டு போறாரு. கோபி சாரா இப்படி மாறிட்டாரு அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே ஜெனியும், ஆமா எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசா தான் இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கோபி அங்கிள் இப்படிதான் எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு. இப்படியே அவர் இந்த வீட்டுல இருந்திருந்தா பிரச்சனை வந்திருக்காது. இங்க பாக்கியா ஆண்டியும் கோபி அங்கிளும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களே. ஆனா அந்த ராதிகா தான் அந்த குடும்பத்தையே பிரிச்சு ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டாங்க. இப்பதான் மறுபடியும் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ஜெனி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரியும், என் பையன் மனசு மாறிட்டான் பாக்கியா, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கோபி அவன் பசங்களோடையும் என் கூடயும் ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இனி ராதிகா வேணும்னு நினைக்கவும் மாட்டான், ராதிகா வீட்டு பக்கமும் போக மாட்டான். கோபியே மனசு மாறிட்டான். நீ ஏன் பாக்கியா இவ்வளவு கோவமா இருக்க? பேசாம என் பையன் கோபி மேல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அதுக்கு உடனே பாக்கியாவும், அத்தை என்ன பேசுறீங்க? உங்க பையன் கோபி மனசு மாறிட்டாருன்னு நீங்க சந்தோஷப்படுங்க. ஆனா உங்க பையன் கோபி என் மேல கோவமா இருந்தப்ப அவரால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு மனசு வேதனையில இருந்தேன். உங்க பையனால எனக்கு எவ்வளவு பணம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து வீணா நான் செலவு செஞ்சேன்றதை மறந்துட்டீங்களா? என் நகை, இங்க இனியாவோட நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அடகு வச்சு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்தேன். ஏன் என் பசங்கன்னு யாரும் எனக்கு பெருசா உதவி செய்யல. இப்ப செழியன் கூட அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் செலவு செய்யாம யார் செய்ய போறான்னு ரொம்பவே உரிமையோட தாங்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் செலவு செஞ்சான். ஆனா எனக்கு உதவி செய்ய செழியனும் வரல, யாரும் வரலத்த. நானே தான் எல்லாத்தையும் சமாளிச்சேன். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தந்தது உங்க பையன். அவர் எப்படி மன்னிச்சு இந்த வீட்டுல இருக்க வைக்க முடியும்? ஏதோ உங்களுக்காக நான் பொறுமையா இருக்கேன். அதுக்காக உங்க பையன் மனசு மாறிட்டாருன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியவே முடியாது. நீங்க உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்ன செய்யணும், என் ஹோட்டலை எப்படி நல்லபடியா நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு யாரு பிரச்சனை செஞ்சாலும் நான் இப்படிதான் முடிவெடுப்பேன். மத்தபடி நீங்க உங்க பையன் மேல வைக்கிற பாசத்தை பத்தி எல்லாம் நான் எதுவுமே சொல்லல. அதே மாதிரி என் வேலையிலையும் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இங்க பாக்கியாவும் இங்க கோபியும் வாக்கிங் போறாங்க. அந்த சமயம் பாக்கியாவை பார்த்த கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா பாக்கியாவுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சு தனக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு நினைச்ச எல்லா சாப்பாடையும் உணவையும் ரொம்ப அருமையா பாக்கியா சமைச்சு கொடுத்து இந்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியா முடிச்சிருக்காளே அப்படின்ற சந்தோஷத்துல பாக்கியா வரத பார்த்த உடனே கோபி மெதுவா பாக்கியா கிட்ட, பாக்கியா நில்லு பாக்கியா, உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சா வீட்டுல எனக்கு எதுவும் நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி பேசக்கூட மாட்டேங்கிறியே. நான் உன் வீட்டுல தானே பாக்கியா இருக்கேன், என்கிட்ட பேசாமே இருந்தா எப்படி பாக்கியான்னு சொல்ல. உடனே பாக்கியாவும், நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? அதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ உங்க அம்மாவுக்காக என் வீட்டுல வந்து இருந்து பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்னு கேக்குறாங்க. அதுக்குடனே கோபி சொல்றாரு, பாக்கியா நீ கோவப்படாத, நான் பேசுறத மட்டும் கொஞ்சம் கேள. நீ ரொம்ப பெரிய புத்திசாலி, உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு. இதை எதையுமே புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் பாக்கியா. நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. நீ ஹோட்டல நல்லபடியா நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனை எல்லாம் செஞ்சு என்னென்னமோ செஞ்சேன். ஆனா நீ மட்டும் வராம இருந்திருந்தா யாரும் என்ன சந்தோஷமா பாத்துருக்க முடியாது. என் பசங்க கூடயும் என் அம்மா கூடயும் நான் சந்தோஷமா இப்ப இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். உனக்கு போன் பண்ண உடனே என்னை பத்தி யோசிக்காம, நான் உனக்கு செஞ்ச பிரச்சனையை பத்தி யோசிக்காம வந்து எனக்கு நீ உதவி செஞ்ச பாத்தியா, உன்னை என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றி பாக்கியா, நீ எப்பயுமே நல்லா இருக்கணும். உன் நல்ல மனசை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு கோபி. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோபி இப்படி சொன்னதை கேட்டு உடனே பாக்கியாவும் ரொம்ப பொறுமையா கேக்குறாங்க. இப்ப என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்க, அது ஒண்ணு இல்ல, உன்னை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். உன்னுடைய திறமையை நான் புரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்க மாட்டேன் பாக்கியா. நான் செஞ்சது பெரிய தப்புன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்டு, உன் நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா ரொம்ப கோவமா, உங்களை ஏன் தான் காப்பாத்தி அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தணும்னு என்ன நினைக்க வச்சிடாதீங்க கோபி. நான் செஞ்ச உதவிக்கு நீங்க பேசாம ராதிகா வீட்டுக்கு போயிருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். உங்ககிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி கோபியை பார்த்து முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க கோபியும் பாக்கியாவும் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கமா வாக்கிங் போன ராதிகா பாத்துறாங்க. ராதிகா பார்த்த உடனே வீட்டுல பேசுறது பத்தாதுன்னு கோபி இங்க பாக்கியா கூட வெளியில வந்தும் இவ்வளவு சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாரா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு போனாலும் பாக்கியாவை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இங்க ஈஸ்வரியத்தை தான் இப்படி பேசுறாங்கன்னா கோபி மனசு மாறிட்டாரா? பாக்கியா கிட்ட இவ்வளவு ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு, இப்படி எல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேன், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து ராதிகாவும். உடனே ராதிகா யோசிக்கிறாங்க, இப்படியே பாக்கியாவோட வீட்டுல கோபி இருந்தாருன்னா இப்ப மறுபடியும் நம்ம பக்கமே வராம இருந்துருவாரோ. அம்மா சொன்ன மாதிரி முதல்ல இங்க கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம மறுபடியும் ராதிகா கோபியை பார்க்க போக கோபியை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, என் பையன் இப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறான், அதுக்குள்ள வந்துட்டியா நீ? எப்ப பார்த்தாலும் கோபியை பார்க்கணும்னு பாக்கியா வீட்டுக்கு வரதே உனக்கு வேலையா போச்சு, உனக்கு வேற எதுவும் வேலையே இல்லையா ராதிகா அப்படின்னு கேட்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் என் வீட்டுக்காரரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கோபியை பார்த்து மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. ஆனா ராதிகா கிட்ட பாக்கியாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு கோபி. ராதிகா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் பாக்கியாவை புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன். பாக்கியாவுக்கு கிடைச்ச ஆர்டரை எவ்வளவு அழகா செஞ்சு முடிச்சிருக்கா தெரியுமா? பாக்கியா பெரிய திறமைசாலி, அது மட்டும் இல்லாம அவகிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னே தெரியாம இருந்திருக்க பாரு. பாக்கியாவுக்கு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கேன், ஆனா பாக்கியா எல்லாத்தையும் சமாளிச்சு இப்ப நல்லபடியா அந்த ஹோட்டல்ல நடத்துறா, பாக்கியாவுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு ராதிகா கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம பாக்கியாவை பத்தி ரொம்ப பெருமையா பேச, இங்க இத பார்த்த உடனே ராதிகாவுக்கு எதுவுமே புரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்த உடனே கோபி இப்படி மாறுவார்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாக்கியாவும் ஈஸ்வரியத்தையும் நினைச்ச மாதிரி இனி கோபி என் வீட்டுக்கு வரமாட்டாரோ, பாக்கியாவை பத்தி என்னவோ புரிஞ்சுக்கிட்டேன்னு மனசு மாதிரி பேசிட்டு இருக்காரு, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு ரொம்ப குழப்பத்திலேயே இருக்காங்க ராதிகா ரொம்ப கோவமா வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா கோபி மெதுவா இங்க பாக்கியா கிட்ட பேசுறாங்க. பாக்கியா நீ எனக்காக
நிறைய முறை முதல்ல சமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனா உன் அருமை தெரியாம இந்த சமையல் நல்லாவே இல்லைன்னு எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். எனக்காக இப்ப நான் சொல்றத நீ உன் கையால சமைச்சு கொடு பாக்கியா. நீ சமைச்சு தர சாப்பாடை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பாக்கியா. இங்க உன் வீட்டுல வச்சு நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டு இருந்தேன். ஆனா ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காஃபி வேணும்னா கூட ராதிகா கிட்ட கேட்டு அது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ என்னை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிட்ட கவனிச்சுக்கிட்டேன்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன் அருமை எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட சமைச்சு கொடுக்க சொல்றாரு கோபி. உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா இப்படியே பார்த்துட்டு இருக்க, கோபி ஆசைப்பட்டு உன் கையால சாப்பிடணும்னு நினைக்கிறான். ஹோட்டல்ல எத்தனையோ பேருக்கு சமைச்சு கொடுக்குற, நீ ஹோட்டலோட ஓனரா இருக்க, வீட்டுல உள்ள எங்களுக்கும் சமைச்சு கொடுக்குறேன்னா இங்க ஆசைப்பட்டு கேட்கிற கோபிக்கு சமைச்சு தர மாட்டியா? போ பாக்கியா போய் சமைச்சு கொடு அப்படின்னு சொல்ல உடனே இங்க பாக்கியா சொல்றாங்க, கோபி உங்களுக்கே கொஞ்சம் இதெல்லாம் சரியான படுதா? நீங்க யாரு கோபி உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்க? நான் முதல்ல